நான் நேரு மெமோரியல் காலேஜில் வந்துட்டு 3rd இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்ருக்கேன். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஹாஸ்டல் தான் 3 இயர்ஸாக ஸ்டே பண்ணி படிச்சுட்ருக்கேன். இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும். இங்கே என்ன ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மொபைல் யூசேஜ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸ்டடி ஹார்ஸில் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸோ இல்லை வந்து கோச்சிங்கோ ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வித் பர்மிஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்எஃப்னு ஏரியா இருக்குது. நான் வந்து எஸ்எஃப் அண்ட் எங்கள் காலேஜில் வந்துட்டு யூஜி அண்ட் பிஜிக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும். பட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யூஜிக்கு பிஜிக்கு தனியாக லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து தியரிட்டிக்கல் செஷனாக இருக்கட்டும் இல்லை ப்ராக்டிக்கல் செஷனாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்துட்டு நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலுமே ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நமக்கு சொல்லி தருவாங்க நல்லாவே. தென் நாங்கள் நிறைய ஐவிஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் ரன் பண்ணியிருக்கோம். நான் வந்து 2 இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஒன்று வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து 2 months சம்மர் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். செகண்ட் வந்து பிஎஸ்எஸ்சி அது இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் அங்கே 1.5 month இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. தென் இப்போ தேர்டாக வந்து யூஆர்எஸ்சி பெங்களூர், இதுவும் வந்து இஸ்ரோ தான். இங்கே வந்து இப்போ நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஜாம் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணேன். நான் இப்போ கிளியர் பண்ணிவிட்டு நான் வந்து எம்எஸ்சி கவுன்சிலாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு உஷா அவங்களும் வந்துட்டு சிவிடி எக்ஸாம் எழுதுனாங்க, பிஹெச் எக்ஸாம். அவங்களும் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போது யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக யூனிவர்சிட்டி ரிசல்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நிறைய பேர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து அதிகம் ஆர்வம் காட்டுறதில்லை, அது ஏன்னு தெரியல. பட் நீங்கள் உங்களுக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடச்சின்னா அது மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது, நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க. தென் எங்கள் காலேஜில் பார்த்தோன்னா என்எஸ்எஸ் என்சிசி நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்சிசி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்போர்ட்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. Myself as Durga Devi. I am from Perambalur. நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டடி பண்ணி படிச்சுட்ருக்கேன். ஹாஸ்டலில் நிறையவே ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எப்படின்னா ஃபுட்டுக்குன்னு தனியாக கமிட்டி மெம்பர்ஸ் பிரித்து நிறைய ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய ஸ்பீச் காம்படிஷன் போவேன். இங்கேருந்து ஸ்பீச் காம்படிஷன் போகிறதுக்கு இங்கேயே காலேஜ் மூலமாக நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா பிபிஏ டிபார்ட்மெண்ட். ஸோ பிபிஏல ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் அண்ட் நாலேஜோடு இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ ஆண்டர்பிரனரை பற்றியே நாங்கள் ரைலா ப்ரோக்ராம் அப்படி சொல்லிட்டு 3 days கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் இந்த காலேஜில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ரைலா ப்ரோக்ராமில் எப்படி ஆண்டர்பிரனராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணாங்க. அதுலேருந்து டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு சிங்கப்பூர் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த காலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியன். நான் கோயந்தாபுரத்துலேருந்து வரேன். என்எம்சி காலேஜ் 3rd இயர் பிகாம் படித்து முடிச்சிட்டேன். இந்த காலேஜோட ஸ்பெசிலிட்டிஸ் என்னென்னா 3rd இயர் முடிச்சோடனே வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் முதற்கொண்டு எல்லாமே நடத்துகிறாங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஒரு தனித்துவமான வகுப்பு கிடையாது. இந்த காலேஜை பொறுத்தளவுக்கு நமக்கு கோர்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் நடத்தி நம்ம டெவலப் பண்ண வைக்கிறாங்க. டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த காலேஜ் வந்து கிராமப்புற சூழலுக்கு ஏற்ற ஒரு காலேஜ். ஐ எம் எஸ் தருணாஸ்ரீ, 3rd பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன். நான் ஃபஸ்ட் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து டவுட்ஸ் எல்லாமே நடத்துகிறது, போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே மேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக நடத்துவாங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் செப்பரேட்டாக போய் கேட்கணுன்னா கூட மேம் டிபார்ட்மெண்ட்டில் போய் நல்லா கேட்டால் நல்லா சொல்லி தருவாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை கூட சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜில் வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுத்தனால எங்களுக்கு வந்து ட்ராவலிங் வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்ட் டைம் காலேஜில் வந்து சேர மாதிரி இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து இங்கே காலேஜ்லேயே அப்ளை பண்ணி கரெக்டாக எங்களுக்கு வாங்கி தந்துடுறாங்க. அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்துடுது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் எப்படின்னா எங்களுக்கு வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி அதுக்கான தேவையானது எல்லாமே மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி படிக்கணும் அது எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக சொல்லி தந்துடுறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஐஜி காலேஜில் எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடந்தது யூபிஎஸ்சிக்கு. அதில் நான் செலக்ட் ஆகி ஒரு அகாடமியில் கூட எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ கூட குரூப் 4 எக்ஸாமுக்கு எங்கள் மேம் தனியாக வந்து நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து எப்படி படிக்கணும் அது மாதிரி நிறைய கைடன்ஸ் சொல்லிக்கிட்டே வராங்க எங்களுக்கு. எனக்கு மட்டும் தான் எங்கள் கிளாஸில் இருக்க எல்லாத்துக்குமே செகண்ட் இயர் 3rd இயர் எல்லாத்துக்குமே நிறைய சொல்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் நமிதா. நான் ஐயம்பாளையம் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் 2nd இயர் படிக்கிறேன். பிசிஏ டிபார்ட்மெண்ட். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா மேட்ச்லாம் போய்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த காலேஜ் வந்தோம். இந்த காலேஜில் எனக்கு நிறையா ஸ்போர்ட்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க. கல்ச்சுரல்ஸ் அண்ட் நிறையா சர்டிஃபிகேட்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் திஸ் காலேஜ். என்னோடய நேம் வந்து மதுமிதா. நான் டி மாதர்பட்டியிலேருந்து வரேன். நான் வந்து என்எம்சி காலேஜில் தான் படிக்கிறேன், நேரு மெமோரியல் காலேஜில். இந்த காலேஜில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது எங்கள் லேப்லலாம் வந்துட்டு நல்லா சொல்லித் தருவாங்க, கிளியராக சொல்லித் தருவாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக நடத்துவாங்க. நமக்கு டவுட் இருந்தால் நம்ம நல்லா நமக்கு தெரியலன்னு கேட்டால் கூட அவங்க டவுட் கிளியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸில் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட கெரியர் பற்றி நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை
நிறையா சொல்லுவாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து நான் வந்து காலேஜில் வந்து செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். ஆனால் நான் வந்து நிறையா ஐவிலாம் போயிருக்கேன். அதே மாதிரி இஸ்ரோலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. டெலஸ்கோப்லாம் இருக்குது, இதை வச்சு நிறைய காமிப்பாங்க, நிலாலாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய லேப்லலாம் வந்துட்டு நிறையா நமக்கு தெரியலனா கூட நமக்கு தெரியாத விஷயம் புதுசாக சொல்லி தருவாங்க. அதே மாதிரி கிளாஸ்லேயும் நமக்கு அதாவது ஒரு டாபிக் இருக்குன்னா அதை மட்டும் நடத்தாமல் அதை பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தருவாங்க. நிறையா கற்றுக்கலாம் இந்த காலேஜில் படித்தேன். என் பேர் உஷா, நான் 3rd இயர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். இங்கே ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹாஸ்டலில் வந்து கேர்ள்ஸ் ரொம்ப சேஃப்டியான பிளேஸு. நான் எங்கள் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஜி தனியாக பிஜி தனியாக செப்பரேட்டாக லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஜாம் எக்ஸாம் கிளியர் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இஸ்ரோவில் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. சியூஇடி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதியிருக்கோம். இது ஐடி வந்து இஸ்ரோ கூட்டிகிட்டு போனாங்க. ராக்கெட் லான்ச் பண்ணது எப்படி டேரக்டாக நாங்கள் பார்த்தோம். அப்புறம் டெக்ஸ்போ கம்பெனிலேருந்து பிளேஸ்மெண்ட் லைஃப் கோர்ஸ் வந்துருக்காங்க. நாங்கள் இதில் நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கோம். இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே கிரியேட் பண்ணி தராங்க நம்ம காலேஜில். I'm Swati from 3rd B English. I'm very happy to say about my department. We have more facilities in our department like language lab, and we're conducting clubs for developing our LSRW skills. The clubs like book review club, reading club and drama club. In our language lab, 8,000 plus programs are available to enhance our LSRW skills. And many of our students are selected for government competitive examinations in exams, UPSC exam, TNPSC exams, and they are working in various companies, BVO companies and other institutions. This department helps us to speak English in fluent way and without struggle. We are very proud to study here. Thank you. This is myself, Siva Suresh from Salem District, final year, Department of Commerce. This college has many facilities as lab maintenance, office work and specialized staff. As I am from Salem District, I am a hosteler. In hostel there are many facilities such as study time, and as per entertainment purpose we have conducted a movie time on Saturday night. I am Kamaleshri B. Kumar from 2nd year English. I am from Musri, Tiruchi district. I was completed the UG program in the same college. Now I completed the PG program. In our department we had a language lab with good friendly staff members. I was a hostler for last 3 years. It was a nice experience for me. In the hostel we conducted many classes like yoga, typewriting, letter writing classes from the students for they want to improve their skills. And also we had a good food facilities in our hostel. Thank you. நான் ஜீவா, நான் இங்கே தான் 2nd MSc கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். நான் பக்கத்தில் தான் அபிமங்கலம் ஊர், அங்கே தான் வந்து படிக்கிறேன். நான் வந்து இந்த காலேஜில் வந்து 5 இயர்ஸாக வந்து படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இந்த காலேஜில் வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி ரொம்ப எல்லாமே கைண்டாக தான் எங்களை ட்ரீட் பண்ணாங்க. அண்ட் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்களே தனியாக ஆர்கானிக்கில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட்லேயும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இன்டர்ன்ஷிப்பு, பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலேஜில் நிறையவே கற்றுக்க முடியுது. ஸ்டடீஸை தாண்டி நாங்கள் பண்ண ப்ராடக்டையே நாங்கள் வந்து இங்கே சேல் பண்ணோம். மார்க்கெட் கார்னிவல்னு சொல்லிட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணாங்க. அது மேனேஜ்மெண்ட்டில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அதுக்கு சேல் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் மார்க்கெட் அது மூலயமா வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ எல்லார் மூலியமாக எங்களுக்கு வந்து காலேஜும் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் நாங்கள் டிபார்ட்மெண்ட். என் பேர் மோகன்லால். நான் இப்போ தான் 3rd UG கெமிஸ்ட்ரி முடிக்கிறேன். இந்த காலேஜை பொறுத்தளவு டீச்சிங்லாம் நல்லாவே இருக்கும், லேப் ஃபெசிலிட்டிஸும் நல்லாவே பண்ணுறாங்க. அதை விட காலேஜ் வைஸ் சொல்ல போகணுன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறதுனால ஃபீஸும் ஓகே, ரீசனில் நல்லா ஃபீஸ் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பஸ்லாம் ஃப்ரீ பஸ் தான், அதனால் கொஞ்சம் எங்களுக்கு யூஸாக இருக்குது. பிளேஸ்மெண்ட் செல் அப்படிங்கிறத பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. காலேஜை முடிச்சு போகிறவங்க ஒன்று ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா ஒரு ஜாபோடு போகணுன்னு அவங்களும் போட்டி போகிறாங்க. காலேஜை பொறுத்தளவு எல்லா விதமான சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஐவி அப்புறம் மற்றபடியான எல்லா விஷயமே லேபாக இருக்கட்டும், ஐவியாக இருக்கட்டும், க்ளப் விஷயம், அது மாதிரி கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்ணுறாங்க. அது மூலிமா கொஞ்சம் கெயின் ஆகுது. அதுக்காக நான் அந்த காலேஜுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் சரண்ராஜ். நான் 2nd MSc கெமிஸ்ட்ரிலேருந்து வரேன். எங்களோட
ஹாஸ்டலில் வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் நாங்கள் வந்து கெமிஸ்ட்ரி குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். லீடர்ஷிப் எப்படி பண்ணுறது, நிறைய ப்ரெசன்டேஷன் எப்படி, அடுத்து ஃபங்க்ஷன் எப்படி எடுத்து நடத்துறது, ஸோ அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டோம். அதையும் தாண்டி கற்றுக்கிட்டோம்னா அடுத்தவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு ஒன்று ஆரம்பித்தோம். டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குன்னா நாங்கள் ஆர்கானிக் முறையில் எல்லாமே சோப்பு ஷாம்பு தயாரிக்காக பண்ணோம். ஸோ அதுலேயும் சக்ஸஸ் பண்ணோம். எங்களுக்கு வந்து நிறையா ஐவி கூப்பிட்டு போனாங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, மில்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியில் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதோட ப்ராசஸ் என்ன, ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் பற்றி சொல்ல போனால் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க, தேவையான இடத்துல ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ. நான் அருவி தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன். செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டு உபயோக பொருட்கள் வந்து செய்கிறது வந்து எப்படி நாங்கள் வந்து கற்றுக்குறோம். இது மாதிரி நாங்கள் வந்து லேப்லேயே நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கற்றுக்குறோம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. அடுத்தது ஹாஸ்டலில் வந்து நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சேஃப்டி ரொம்ப செக்யூர்டாக நான் வந்து இங்கே ஃபீல் பண்ணுறேன். வணக்கம், என்னுடைய பெயர் சந்தோஷ்குமார் வேலாயுதம். முகவரி கடலூர் மாவட்டம் வேப்பூர். தற்போது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் பயின்று வருகிறேன். இக்கல்லூரியில் முதன்முதலாக தமிழ்நாட்டிலேயே கணினி துறையை அறிமுகப்படுத்திய ஒரே கல்லூரி நம் கல்லூரி. இத்துறையைச் சேர்ந்த நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்ற கல்லூரிகளை ஒப்பிடும்போது நம் கல்லூரியில் குறைவான விலையில் உயர்தர கல்வியை பேராசிரியர்கள் வழங்கி வருகிறார்கள். மாணவர்களுக்கு ஏதுவாக விடுதி கட்டணம் முழுவதும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆசிரியர்கள் மாணவர்களோடு நெருங்கி பழகி பல தகவல்களை கூறி மாணவர்களை மென்மேலும் மேம்படுத்துகிறார்கள். மாதத்திற்கு ஒரு முறை சிறப்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இவை மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, இ சேவை, ஆஸ்ட்ரோ கிளப், இஸ்ரோ நிகழ்ச்சிகள், மாணவர்கள் கல்வி களஞ்சியம் மற்றும் பல நிகழ்வுகளில் முனைவுக்குட்படுத்தி ஆசிரியர்கள் மாணவர்களை செழிப்பற செய்து வருகிறார்கள். வணக்கம், என் பேர் மதுமிதா. துறையூர் தாலுக்கால இருக்கக்கூடிய கோம்பைன்ற ஊரு தான் என்னோட ஊரு. புத்தனாம்பட்டியில நேரு நினைவு கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரி இருக்கு. அதுலதான் நான் 3rd பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறேன். ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய கல்லூரியில இவ்வளவு தரமான கல்வி கொடுக்க முடியும்னா அது எங்க காலேஜ்னால மட்டும்தான் முடியும். எங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படின்னாக்க எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும் அப்படின்றத புரிஞ்சு நடத்துவாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி கைடன்ஸ் கொடுத்தா அவங்க லைஃப்ல கண்டிப்பா சக்சஸ் ஆவாங்க அப்படின்ற இதெல்லாம் தெரிஞ்சு அதுபடிதான் அவங்க லெசன்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. கைடன்ஸும் ப்ராப்பரா கொடுப்பாங்க. எங்க காலேஜ்ல பார்த்தா ஐவி வந்து நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நாங்க சென்னையில இருக்கக்கூடிய பிளானட்டோரியம் போயிருக்கோம். ஸ்ரீஹரிகோட்டால இஸ்ரோ ராக்கெட் லான்ச்சிங்க டைரக்டா பார்த்திருக்கோம். திருச்சியில கன் ஃபேக்டரிக்கு போயிருக்கோம். அங்க ஒரு பிளானட்டோரியம் இருக்கு, அதையும் விசிட் பண்ணிருக்கோம். தென் ஊட்டியில இருக்கக்கூடிய ரேடியோ அஸ்ட்ரானமி சென்டருக்கு போயிட்டு வந்திருக்கோம். எங்க காலேஜ்ல அஸ்ட்ரோ கிளப்னு ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல வந்து ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் என்ற ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடத்தினோம். அது எதுக்காக அப்படின்னாக்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பிசிக்ஸ் பத்தின அவேர்னஸ் கொஞ்சம் கூட இல்லை. அவங்களுக்கு அதை பத்தின அவேர்னஸ் நிறைய வேணும் அப்படின்றதுக்காக நாங்க நடத்தப்பட்ட ஒரு எக்ஸிபிஷன் தான் அது. அதை நாங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சோம். அது இந்த காலேஜ்ல நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னாக்க பஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பஸ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் ரெண்ட்டும் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. எங்க காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி தான். இந்த காலேஜ்ல படிச்சனால நான் என்ன கெயின் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க நான் இப்ப 3rd இயர் முடிக்க போறேன். என்கிட்ட இப்ப வந்து 95% இருக்கு. இந்த பெர்சன்டேஜை யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து பெங்களூர்ல ஜான்ஸ்கன்ற ஒரு இன்ஸ்டிடியூட்ல இன்டெகிரேட்டட் பிஹெச்டி பண்றதுக்காக என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் விஐடி, அதாவது வெள்ளூர்ல அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அங்க வந்து நான் சம்மர் கேம்புக்காக செலக்ட் ஆயிருக்கேன். அப்புறம் ஐயூகால நான் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்க்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம எங்க டிபார்ட்மெண்ட்ல அதிநவீன தொலைநோக்கி இருக்கு. அது மூலியமா நாங்க சூரியன், நிலா, வால் நட்சத்திரம் இது எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். தேங்க்யூ.